ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அப்பதான் பார்த்தீங்கன்னா அரசியை குமாருக்காக பொண்ணு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ராஜியோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஏன் அத்தை குமாருக்கு பிடிச்சா போதுமா, அந்த பொண்ணு அரசிக்கு குமாரை பிடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சுகன்யா பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வீட்டிலே வந்து குமாரோட ஒய்ஃபாக வாழ்ந்தவ தானே நடிச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, ஏய் சுகன்யா நீ அமைதியாரு, இந்த விஷயத்தெல்லாம் நீ எதுக்கு தலையிடுற, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க. அப்போ அப்பதான் பார்த்தீங்கன்னா, என்னோட மகளும் என்னோட மாப்பிள்ளையும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு, நான் போயிட்டு பொண்ணு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. அதுக்கு சக்திவேல் பார்த்தீங்கன்னா, ஏன் ஆத்தா அந்த பரதேசி பையன் பொண்ணை போயிட்டு என்னோட பையனுக்கு நீங்க பொண்ணு கேட்குறீங்களா, நீங்களாம் ஒன்றும் போய் கேட்க வேணாம், என் பையனுக்கு நான் பெரிய இடத்துல இருந்து பொண்ணு பார்த்து என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், நீங்க ஒன்றும் போயிட்டு அங்கெல்லாம் பொண்ணு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. அதுக்கு குமார் பார்த்தீங்கன்னா, ஏன்ப்பா வேணான்னு சொல்ற, நீ தானே அந்த பொண்ணு அரசியை லவ் பண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீ தானே என்னை தூண்டி விட்ட, இப்போ எதுக்கு நீ அந்த அரசியை வேணான்னு சொல்ற, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா, அந்த அரசியால் தானே எனக்கு யாரும் இப்போ பொண்ணு கொடுக்காம இருக்காங்க, அதுக்கெல்லாம் காரணம் யாரு, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு குமார் பார்த்தீங்கன்னா சக்திவேல் மேலே கோவப்படுறாங்க. எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாது இருக்கட்டும், எனக்கு கல்யாணம் ஆகாததுக்கு காரணமே நீ தான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா, அத்தா நீ எல்லாம் போயிட்டு பொண்ணு கேட்டாலும் அவங்கள கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு போய் கேட்டாலையும் நீ அவமானப்பட்டு தான் வரணும், வேணாம் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. அதுக்கு ஏய் இல்லைடா நான் போயிட்டு கேட்குறேன், என்னோட பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பதான் சொல்கிறாங்க. சரி நீங்கள் போனாலும் எப்படியும் அவங்க பொண்ணு கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் போயிட்டு அவமானப்பட்டு தான் வரப்போறீங்கன்னு எனக்கு தெரியும், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவேல் அமைதியாகிறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, டேய் பழனி வாடா போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. இல்லாத்தா நான்லாம் வரல, நான் வந்தால் மச்சான் என்னை ஏதாச்சும் பேசுவார், நான்லாம் வரல, நீ போயிட்டு வா அப்படின்றாங்க. குமாரம் பார்த்தீங்கன்னா, ஏன் சித்தப்பா அண்ணன் பையனுக்காக நீங்கள் போயிட்டு பொண்ணு கேட்க மாட்டீங்களா அப்படின்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.